நீட் தேர்வு அச்சத்தால் மேலும் சென்னை அருகே மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மாணவர் கொல்லியான நீட் தேர்வுக்கு முடிவு கட்ட நடுவண் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை ஊரப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ரொட்டிக்கடை உரிமையாளர் செல்வராஜ், இவரது மகள் தேவதர்ஷினி 2021 இருந்து தொடர்ச்சியாக 3 முறை நீட் தேர்வு எழுதியும் தேர்ச்சி பெற முடியவில்லை. 4வது முறையாக வரும் மே மாதம் நீட் தேர்வு எழுத பயிற்சி பெற்று வந்தார். இந்நிலையில் நீட் நுழைவுத் தேர்வில் போதிய மதிப்பெண்களை எடுக்க முடியாதோ என்ற அச்சத்தில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் மின்விசிறியில் புடவையால் தூக்கிட்டு தர்ஷினி தற்கொலை செய்து கொண்டார். இதனிடையே பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் தர்ஷினியை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நகரில் உள்ள தனியார் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்று வந்த தர்ஷினி நீட் தேர்வுக்கு இன்னும் 1 மாதமே உள்ள நிலையில் தம்மால் போதிய மதிப்பெண் பெற முடியாதோ என்ற அச்சத்தில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் நீட் தேர்வு அச்சத்தால் நடப்பு மார்ச் மாதத்தில் தற்கொலை செய்து கொண்ட 2வது மாணவி தர்ஷினி ஆவார். இதற்கு முன் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த தாதாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த இந்துமதி என்ற மாணவி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டு 8 ஆண்டுகளாகியும் தற்கொலைகள் தொடர்வது பெரும் கவலை அளிக்கிறது. நீட் தேர்வு தமிழகத்துக்கு தேவையில்லாத ஒன்று. மருத்துவக் கல்வியின் தரத்தை அதிகரிக்கவோ மருத்துவக் கல்வி வணிகமயமாவதை தடுக்கவோ நீட் தேர்வு எந்த வகையிலும் உதவவில்லை என்பது கடந்த 8 ஆண்டுகால புள்ளி விவரங்களில் இருந்து உறுதியாகிறது. இதை உணர்ந்து நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தொடர்ந்து வலியுறுத்தி வரும் போதிலும் அதை நடுவண் அரசு செவிமடுக்கவில்லை. தமிழகத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த நாளே நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று வரை நீட் தேர்வை ரத்து செய்யவில்லை. மாணவ மாணவிகளின் தற்கொலைக்கு நடுவண் மாநில அரசுகள்தான் பொறுப்பேற்க வேண்டும். மாணவ செல்வங்களை காக்க நீட் தேர்வை ரத்து செய்ய நடுவண் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்கொலை செய்து கொண்ட மாணவி தர்ஷினியின் குடும்பத்திற்கு தமிழக அரசு ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.